ஒவ்வொரு நாள் பேக்கிங் கிளாஸ் போகும்போதும் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம என்ன படிக்க போகிறோம், இன்றைக்கி என்ன ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி இன்றைக்கி பார்த்திங்கன்னா பட்டர்ஸ்காட்ச் கேக் தான் பண்ணியிருந்தோம். இதோட டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுட்டே இருக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி இருந்துச்சு. அவங்க சொல்லி தரதும் ஆகட்டும் அவ்வளோ சூப்பராக புரியுது. அதுக்கப்புறமா நான் இன்றைக்கி சாக்லேட் கனாஷ் தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அங்கே எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு வரதுக்கே ஈவினிங் ஆயிடுச்சு. வீட்டுக்கு வந்து பார்த்தா இன்றைக்கி வந்து கடைகளுக்கு ப்ரௌனி கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அதை தான் எல்லாமே வந்தோடனே பேக் பண்ணிவிட்டு எல்லா லேபிள்லாம் ஸ்டிக் பண்ணிகிட்டு இருந்தேன். உங்களுக்கு யாருக்காச்சும் ப்ரௌனி வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம பார்த்திங்கன்னா இந்த ஒரு பாக்ஸ் வந்து 50 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துட்ருக்கோம். வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக டோர் டெலிவரி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கிளாஸ் போனதுலேருந்தே ரொம்பவே பிஸியாக போயிட்டுருக்கு. காலையில் ஆச்சுன்னா பசங்களை ஸ்கூலுக்கு விட்டுட்டு சமையல் எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளாஸ் போயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு ஈவினிங் ஆகிடுது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேக்கு வந்து சமைக்கிற வேண்டியது வேலை அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ரொம்பவே பிஸியாக போயிட்டுருக்கு. உங்களுக்கு நான் பேக்கிங் படிக்கிறோட ரெசிபி ஏதாச்சும் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட்